ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். எக்கு ஸ்க்ராம்பிளும் அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. முந்தின நாளே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து கிரேவிக்காக தான் மஷ்ரூம் வந்து கட் பண்ணியிருந்தேன். சரி தம்பிக்கு வந்து அப்படியே மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மஷ்ரூமு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, கெச்சப்பு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸும், சில்லி சாஸ் வந்து ஒன்று இருக்கும். நம்ம வந்து க்ரீன் சில்லி சாஸு இல்லைன்னா வந்து ரெட் சில்லி சாஸு ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு உப்பும் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அது நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துட்டு ரைஸை ஆட் பண்ணி கலந்து விட்டுறணும். ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி தான் அவனுடைய லஞ்ச் பாக்ஸை வந்து நல்லா ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அம்மா, ரைஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னான். ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. கூடவே பீனட்டும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக 2 கிரேப்ஸும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். எப்பயாவது தான் வந்து நான் ஸ்நாக்ஸுக்காக கேக்கு ஏதாவது ப்ரெட்டு அந்த மாதிரி வந்து வச்சு கொடுப்பேன். மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுப்பேன். அவங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க.